வணக்கங்க. நான் ஈரோட்டுக்கு பையம்மா பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பாருங்க. தேனுங்க இப்போல்லாம் நான் வீடியோ போட்டால் யாரும் சரியாக பார்க்க மாட்டேங்குதுங்க. என்னாச்சு? குப்பாயம்மா எல்லாம் டுபாக்கூர் கதையை சொல்லிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உண்மையிலுமே இதெல்லாம் நடந்த விஷயம், சரிங்களா? நான் கற்பனையாவில் ஒன்றும் சொல்லலை, இதெல்லாம் உண்மையாக நடந்ததுங்க. இப்போ உண்மையாக நடந்த கதை, பேய் கதை, இன்னொரு கதை. அதாவது எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் நடந்தது, சரிங்களா? அந்த கதையை எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் சொல்லியிருக்குது. எங்கள் அம்மா சிறு வயசில் அப்படி இருந்ததுங்க. எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் சொல்லியிருக்குது. அதையே இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், சரிங்களா? நீங்கள் எல்லாருமே சிரிக்காமல் கேட்கணும். சிரித்தாலும் பரவாயில்ல, ஆனால் பாருங்கள். என்னடா குப்பையம்மா டெய்லி ஒரு கதையை சொல்லிகிட்டே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் இருக்கிற ஊருக்குமே அது எங்கள் அம்மா பிறந்த ஊர், பக்கத்து ஊருன்னு வைங்களேன். எங்கள் அம்மா பேர் சின்னம்மா, எங்கள் பாட்டி பேர் பாவாயி. எங்கள் அம்மா சிறு வயசு ஒரு 10 வயசு பிள்ளை இருக்குன்னு வைங்களேன். அப்போல்லாம் பழிக்கிழமெல்லாம் எங்கே போனாங்க? பழிக்கிழமெல்லாம் போகிறது இல்லைங்க. போவாங்க, எல்லாம் போயிருப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா தான் போகல. அப்புறம் என்ன பண்ணி இருக்குது, பிள்ளைங்கெல்லாம் போய் எல்லாம் மாடு, எங்கள் தாத்தாங்கெல்லாம் மாடு நல்லா வச்சுருந்துருக்குறாங்க. அதை எங்கள் அம்மா மாடெல்லாம் ஓட்டிகிட்டு போய் மேய்க்கிங்களாம்மா. காட்டில் மாடெல்லாம் ஓட்டி போய் மேய்ப்பாங்க. பிள்ளைங்களாம் செட்டுக்கு போவாங்களாம். அப்படி இருக்கிறபோது இந்த பிள்ளைங்கெல்லாம் என்ன பண்ணி இருக்குது, நாளைக்கு நல்லா காலையில் நேரம் பண்ணாமல் இங்கே மலனுக்கு விளையாடலாம் அப்படின்னு இன்னொரு சொல்லியிருக்கிறான். எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு. அந்த பிள்ளை என்ன பேருன்னு எனக்கு தெரியல. சரி, அவளுக்கு ஒரு பேர் நாமளே வச்சுக்கலாங்க, வீரம்மான்னு வச்சுக்கலாம். அப்புறம் அந்த வீரம்மா, சரி நான் உன்னை 5 மணிக்கு நான் கூப்பிடுறேன் சின்னம்மா, நாம் விளையாடலாம். அப்போல்லாம் நிலம் வலிச்சு பார்த்தா நல்லா இருக்கு, நல்லா நிலம் வலிச்சு நல்லா பட்டம் பகலாக இருக்கிறது நல்லா இருக்கும், விளையாடலாம் அப்படின்ட்டு. சரி அப்படித்தான் நீ கூப்பிடுடி, நான் வரேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்துருக்கு. அப்புறம் அதே மாதிரி எங்கள் அம்மா படுத்து தூங்கியிருக்குது. எங்கள் பாட்டி பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிற போது அது வாட்டிக்கு தன்னை பேர எந்திரிச்சு போய் யாரை கூப்பிட்டு மாதிரி இருந்தது, நம்ம ஃப்ரெண்டு தான் கூப்பிட்றா அப்படின்ட்டு போய் உட்காந்து அந்த நிலா வெளிச்சு அப்படியே லைட்டு விட்ட மாதிரி இருக்குதாம்மா. போங்க பக்கத்தில் கூடாது மலனு குட்டி இருக்கிறாங்க. அந்த மலனில் உட்காந்து எங்கள் அம்மா விளையாண்டு இருந்துருக்குது. எங்கள் அம்மாளுன்னு அந்த இன்னொரு அம்மாளுங்க உட்காந்து விளையாண்டு இருந்துருக்குறாங்க, பேயின்னு எங்கள் அம்மாளும். அப்புறம் அதுக்கு என்ன சொல்லியிருக்குது, எங்கள் பாட்டி திக்குன்னு தோகம் தெரிஞ்சுதுங்களா. அப்புறம் எந்திரிச்சு போய் அடப்பாவி மனசு எங்க பக்கத்தில் படுத்துருந்த பிள்ளைக்கானா, அடுத்து எங்கே போச்சு தெரியலையே, அதே சின்னம்மா அப்படின்னு பக்கத்தில் கூப்பிட்டுருக்குது நைட்லேயே. அப்புறம் அங்கே இருந்தால் தனியானு இருக்கு. அப்புறம் இந்த அம்மா இங்கே விளையாண்டு கொஞ்சம் தூரம், கொஞ்சம் வரவணுங்க, கீழே இறங்கி கொஞ்சம் வரவணுங்க வைங்கள. அப்புறம் அட மனுஷன் எந்திரி போய் பார்க்கலாம், எங்கே போனாலும் தெரியலையே இந்நேரத்துக்கு அப்படின்ட்டு போகிறப்ப அங்கே போய் பார்க்குறப்ப முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு எங்கள் அம்மா பாட்டுக்கு உட்காந்து மலர்ந்து விளையாண்டுட்டு இருந்துதா. அப்புறம் எங்கள் பாட்டி போய் ஒத்துன்னு ஒரு அடி வச்சு, ஏன்னா இந்நேரத்துக்கு இங்கே கொஞ்சம் விளையாண்டுட்டுருக்குறேன், அது தனியாக அப்படின்னு எங்கள் பாட்டி திடிச்சா. அதுக்கு ஏம்மா நான் எங்கம்மா தனியாக உட்காந்துருக்குறேன், நானுமே வீரமாவும் தானே உட்காந்துருக்குறோம் பாரு அப்படின்னு சொல்லிச்சம்மா. வீரமாக நீ இங்கே வந்துருக்குறியா? எந்த இடத்துல வீரமாக இருக்கிறா? என்ன உட்காந்துருக்குற பாரு, அவள் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிச்சாம்மா. அடிப்பாவி யார் கூப்பிட்டுன்னு வந்த அப்படின்ட்டு கேட்டுருக்கு. சரி இது என்னமோ ஒரு வில்லத்தனம் நடக்குது, சரி
அட இந்த ஏங்க பிள்ளை தூக்கி போகலாம் அப்படின்ட்டு இது என்னமோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு பிள்ளைக்கு போய் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வேகன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு காலையில் அந்த வீரம்மாவை கூப்பிட்டு எங்கள் அம்மா கேட்குதம்மா, வீரம்மா எப்படி நாம் நைட்டு எப்படி விளையாண்டோம், அதுக்குள்ளேயே உன்னை விட்டு போட்டு எங்கள் அம்மா வந்து என்னை 2 வச்சு கூட்டிகிட்டு வந்துருச்சு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அவர் வந்துட்டு, நானே இப்போ சின்னம்மா உன்னோட வந்தேன், நீ இறந்துட்டுமே என்ன கேட்குற, நான் படுத்துக்கு நல்லா தூங்கிட்டேன், எனக்கு தெரியவே இல்லை நீ இப்போ வந்து கூப்பிடுவே நான் இருந்தேன் அப்படின்றாங்க. இது என்னடியே நீ தானே வீரமாக வந்து என்னை கூப்பிட்டேன், நான் எந்திரிச்சு வந்து உட்கார்ந்தேன், நம்ம 2 பேருமே மலர்ந்து உட்காந்து விளையாண்டோம்ல அப்படின்னு தாம்மா. ஐயோ நானும் இல்லை அப்படிங்காடி எங்கள் அம்மாவுக்கு அப்படியே கொஞ்சம் கருக்கடியாகி போச்சு. ஓ இது என்னம்மா பேயா என்னன்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் பயந்துருச்சா. அப்புறம் சரின்ட்டு அது பாட்டுக்கு அது அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எங்கள் தாத்தா என்ன பண்ணி இருக்குது, அங்கே அப்போல்லாம் தண்ணி இந்த முறத்தண்ணியெல்லாம் காடெல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஓட்டுனாங்க, வந்து முறத்தண்ணியெல்லாம் வரும் பண்ணுங்க, அதெல்லாம் 1 மணிக்கு 2 மணிக்கு இப்படி தண்ணி வரும். அப்போது என்ன பண்ணுனாங்க, பழனி பக்கத்து தண்ணி காட்டில் வேலை செய்கிற ஆளுகிட்ட, அட பழனி வந்து இன்றைக்கி நம்மளது முறத்தண்ணி, நீ வந்து தண்ணியை வந்து காட்டுக்கு பாஞ்சுட்டு நீ வந்து என்னை எழுப்புனாலும் சரி வந்து எழுப்பு அப்படின்னு காட்டில் எங்கள் தாத்தா வந்து அந்த காட்டில் வேலை செய்கிற ஆளுகிட்ட சொல்லி போட்டு வீட்டுக்கு வந்துருச்சான். அப்புறம் அதே மாதிரி வந்து மணி 2 மணி இருக்குமாம்மா, வந்து வீட்டில் அண்ணா எந்திரிப்பா போகலாம், போய் தண்ணி வச்சுட்டு வரலாம் எந்திரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எங்கள் தாத்தாவை. அப்புறம் எங்கள் தாத்தா அட பழனி வந்துட்டியா, என்ன இந்நேரத்துக்கு வந்துட்டியா, ஆமாம் அது இன்னாரம் விடிஞ்சே போச்சுப்பா, மணி 2 மணி ஆகி போச்சு, இன்னும் 1/2 மணிட்டு தண்ணியெல்லாம் அங்கே மரம் தவறி போச்சுன்னு என்ன பண்ணுவேன், வாங்க அப்படின்னு போய் பார்த்துருக்குறேன். அப்புறம் போய் தண்ணி போய் வாங்கன்னு 2 பேர் தண்ணி கட்டுறாங்களா, வயலுக்கு திருப்பி விடுறாங்களா, திருப்பி விட்டு போட்டு எல்லாம் சரி கொஞ்சம் ஒரு 3 மணி 3:30 4 மணியே இருக்குமா ஆகிப்போச்சா. அப்புறம் எங்கள் தாத்தா என்ன பண்ணி போச்சு, அந்த காலத்துலேயே படித்து தூங்கிடுச்சா. அப்புறம் இந்த ஆள் என்ன பண்ணி இருக்கிறா, இந்த வேலைக்கு வர்றவன், ஐயோ அந்த அண்ணன் வந்து நம்மளை நேரமாக வர சொல்லிச்சேன், நாம் வந்து வரவே இல்லையே, போனால் சத்தம் போடுறாங்களே இந்த மாதிரி இருக்குது, தண்ணியெல்லாம் இப்படி வீணாக போயிருக்குமே, இன்றைக்கி நம்ம ஒரு இதுவே அப்படின்ட்டு பார்த்துருக்கு. அதை இப்போ நினச்சிக்கிட்டே போய் அங்கே வயலுக்கு போயிருக்கு. வயலுக்கு போகிறப்ப எங்கள் தாத்தா தூங்கிட்டு இருக்கிறப்ப இது என்ன பண்ணி இருக்குது, போய் நோ இதையும் விட்டு படுத்து விட்டீங்களா அப்படின்னு. அட ஆமாம் நீ தூங்கலையா, அட நான் நல்லா நம்ம வேலை செஞ்ச செலப்பில் நான் படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்தேன், ஆனால் தண்ணியெல்லாம் முறையெல்லாம் பாஞ்சுதா, எப்படி எல்லாம் தண்ணி கட்டிட்டியா அப்படின்னு கேட்டுதா. அதுக்கு இது என்னென்ன இப்படி கேட்குற, நானே இப்போ தான் வரேன், நானே எங்கே நீ திட்டுவியன்ட்டு நினச்சிட்டு இப்போ தான் வரேன், இப்போ தான் வரையா, ஏன்னா 2 மணிக்கு வந்து நீ வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டு போட்டு இப்போ தான் வரையாங்கிற. அது நானே எப்போ வந்தேன், நான் வரல, வந்து எங்கே சத்தம் போடுறீங்களேன்னு நான் நினச்சிக்கிட்டு போய் சங்கடப்பட்டுக்கிட்டே வரேன், நீங்கள் நான் வந்து கூப்பிட்டுங்கிறீங்க. அப்போ எங்க அப்படின்ட்டு போய் தண்ணி வயலையெல்லாம் பார்க்குறாங்களா, எல்லாம் தண்ணி பாஞ்சிருக்குதான், எல்லா வயலும் பாஞ்சு. அப்பவுமே எங்கள் தாத்தாவுக்கு கொஞ்சம் கருக்கடி ஆகி போச்சு. வீட்டுக்கு வந்து காய்ச்ச குளிர் வந்துருச்சா. காய்ச்ச குளிர் வந்து அப்படியே பாவாய் இப்படி நைட்டு ஆகி போச்சு. என்ன ஐயோ என்னமோ பேய் என்னை வந்து இப்படி கூட்டிகிட்டு போயிருக்குதே அப்படிங்கடி. ஐயோ ஏங்க அன்னைக்கு அப்படித்தான் பிள்ளைய அப்படித்தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்குது, இன்னைக்கு உங்களையும் கூட்டிகிட்டு போயிருக்குதா, இது என்ன இதே புதுதாக போச்சே, ஐயோ பார்த்து இருங்க
அப்படின்ட்டு எங்கள் பாட்டியும் பயந்துருச்சாமா. அப்புறம் பக்கத்தை அந்த காட்டில் எல்லாம் வேலை செய்ய வரவங்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரம்மாலாம் அந்த அம்மா வந்து பாவையக்கா வந்து என் பிறந்தவங்க வீட்டில் என் பிறந்தவங்க பிள்ளைக்கு கல்யாணம் எல்லாம் நகை நட்டோட வருவாங்க. எங்கிட்ட ஒன்றுமே இல்லையே ஒன்றது இந்த அட்டி அப்போல்லாம் இந்த கழுத்துக்கு பிடிச்சி மாதிரிலாம் செயின் போடுவாங்களே இந்த அட்டியும் இந்த தோடு மாட்டிலையும் கூடு நான் போட்டு போயிட்டு உனக்கு நாளைக்கே கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிச்சாம்மா. அது அந்த பக்கத்து வீட்டுக்காரு சரி அப்படித்தான் வாங்கி போட்டு போவா வையி அந்த வீரமா உன்னை யார் வீரமா இல்லை அது நம்ம பேர் என்னன்னு தெரியல யாரும் கொஞ்சம் வாங்கி போட்டு போ அப்படின்னு சொல்லிச்சுங்களா. அப்புறம் சரின்ட்டு அதே மாதிரி ஜாமத்தில் வந்துங்க வெடிக்கால மணி 5 மணி இருக்குமாம்மா. 5 மணி 4 மணி இருக்கு. அப்போ வந்து கதவை தட்டுச்சான். அடுத்து அந்த அம்மாலாட்டுமே கூப்பிட்டுச்சான். கூப்பிட்டு அடுத்து இந்நேரத்துக்கே பண்ணிட்டேன். ஆமாம் அங்கே பஸ்ஸுக்கு போனால் தானே அவியில போய் அங்கே போய் அப்புறம் முடிக்க கல்யாணத்துக்கு போகிறது நாம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தானே போகணும். ஒரு சொந்தக்காரியை நாம் இப்படி லேட்டாக போனால் அவன் என்னென்னு பேசுவேன் இல்லை என்னைய. அதனால தான் சரி நீ கொடுக்குறேன்னு சொன்னேன் எனக்கா வாங்கி போட்டு போகலாமான்னு வந்தேன் அப்படின்னு. அப்படியா சரி இந்தா அப்படின்னு அங்கே திண்டு மேலே கட்டில் மேலேயே உட்கார வச்சு நல்லா ஒவ்வொன்றா கழட்டி போடுதான். கழட்டி போட்டு அது போயிடுச்சு. இந்த அம்மா காலையில் வந்து வெடிஞ்சு போச்சான். இது நல்லா தூங்கிருச்சு அந்த நகை கேட்ட அம்மாள். எங்கள் அம்மாயி எல்லாம் ஒரு குழம்பாக்கி களியெல்லாம் அப்போல்லாம் களி கம்பஞ்சோறு தானே கிளறுவாங்களாம். எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு எங்கள் தாத்தா வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டு இந்த அம்மாலாம் அவதி சரி காட்டுக்கு வேறு போகணுமே எல்லாம் வேலைக்கு ஆள் வந்துடுவாங்களே அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்குதா. அப்புறம் அந்த அம்மா வருதான். வரப்ப என்னங்குது ஏக்கா நானும் பாரு கேட்டு போட்டு போய் வந்து தூங்கிட்டேன் எனக்குன்னு கவனமே இல்லை எங்கே குடும்பம் போட்டு போயிட்டு வந்து தரேன் அப்படின்னு. போட்டு போயிட்டு வந்து தரையா என்ன விளையாடுவையா அப்படின்னு தேக்கா அப்படின்னு. இது எப்படி நீ வந்து 5 மணிக்கு காலையில் நீ வந்து நீ நகையெல்லாம் வாங்கி போட்டு போனவோ நான் காலையில் நீ வந்து எழுப்பிட்டுட்டு போனவ தான் நான் இன்னைக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு குழம்பு வச்சு எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்து எங்கள் பண்ணாடிக்கும் கூட போட்டு எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. நீ இப்போ வந்து என்னமோ நகை இப்போ கேட்குறப்பா அப்படின்னு. ஐயோ இது என்னக்கா நீ இப்படி சொல்கிற கேட்ட பிள்ளைக்கு நீ இப்படி சொன்ன எப்படி அப்படி. ஆனால் சத்தியமாக நான் உனக்கு கொடுத்தேன் நீ தான் வந்து என்னை எழுப்பிவிட்டேன் போட்டேன் அப்படின்னு சொல்லிச்சாம்மா. அப்புறம் பார்க்குறப்ப அந்த வயலில் ஒரு மரம் ஊஞ்ச மரம் ஒன்று இருக்குது. அந்த ஊஞ்ச மரத்தில் இந்த அட்டியும் அந்த தோடு அந்த மாட்டு எல்லாம் அப்படி அந்த ஊஞ்ச மரத்தில் அப்படி தொங்கிட்டு இருக்குதா. அந்த தொங்கி இப்போ அந்த பேய் என்ன பண்ணி இருக்குது போட்டு கொண்டாந்து வாங்கி கொண்டாந்து அந்த ஊஞ்ச மரத்தில் எல்லாம் கழட்டி வச்சிருச்சு. அப்புறம் இவங்க காட்டுக்கு அங்கே தான் வந்து எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்களா மத்தியானம். அப்புறம் இது என்னக்கா இப்படி சொல்கிற அப்படின்ட்டு வந்து பார்க்குறப்ப நீ என்ன நீ இப்படி வந்து கேட்குறவா அப்படின்ட்டு வந்து அதெல்லாம் தெரியாது எனக்கு நீ தான் கூட நகையை கொடுக்கணும் நீ தான் வந்து வாங்கிட்டு போனேன் சாமி சத்தி பண்ணி நீ வாங்கிட்டு போனேன் அப்படின்ட்டு இந்த அம்மா அழுகுது அந்த அம்மா சத்தியம் பண்ணுது ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்குதா. அப்புறம் அது ஒரு வரி சொல்ல விட்டுட்டேன். அந்த நகைங்களை வாங்கி போட்டுட்டு போய் அந்த பேய்ங்கெல்லாம் 2-3 பேய்ங்க சேர்ந்துட்டு குஜாலம் போடுதான் கிக்கி புக்குன்னு சத்தா. அப்புறம் அதை வாங்கிட்டு போகிறப்ப எங்கள் கிளம்பிக்கு இப்படி சத்தம் கேட்குது என்ன சிரிக்கிற மாதிரியே சத்தம் கேட்குது ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு எங்கள் பாட்டுக்கு சோத்தாக்கிட்டு இருக்குதா. அப்புறம் காலையில் பார்த்தா இப்படி இந்த கதை நடந்திருக்குது. செயின் இப்படி வாங்கி போட்டு போனதுக்கு ஒரு வேளை அவனுங்க இது யாராச்சும் இதெல்லாம் வாங்கி போட்டு அவளுக்கு இது கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே என்னமோன்னு நினச்சிட்டு நானும் வெளியவே வந்து பார்க்கல. நான் பாட்டுக்கு சோத்தாக்குன்னு எங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்தா ஊஞ்ச மரத்தில் எல்லாம் நானும் சொல்லி போட்டு காட்டுக்கு வந்துட்டேன். காட்டுக்கு வந்துட்டு எல்லாம் காட்டு உள்ளவங்கெல்லாம் கேட்குறாங்க
நான் சொல்கிறேன், இப்படி வந்து 5 மணிக்கு வந்து நகை வாங்கிட்டு வந்தம்மா, இப்போ இல்லைங்கிறா, எப்படிம்மா அப்படின்னு கேட்குறப்ப அப்படி பேசிக்கிட்டே எல்லாம் களத்துக்கு போனாங்களாம். அந்த களத்து மேட்டில் ஒரு மரம் அந்த ஊஞ்ச மரத்தில் தொங்குதான். அப்புறம் பார்த்தா, அக்கோ இது என்ன உன்னோட செயின் தோடு மட்டும் இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அந்த மரத்தில் தொங்கிட்டு இருந்துதான். அப்போ தான் எங்கள் பாட்டி, ஐயோ எங்கள் குடும்பத்தையே பிடிச்சி வச்சு இந்த பேய் என் பிள்ளையை கூட்டிகிட்டு கொண்டே எங்கே வச்சு விளையாண்டுச்சு, என் புருஷனை கூட்டிகிட்டு போச்சு, இப்போ கடைசியில் எங்கிட்டையும் வந்து நகையும் வாங்கிட்டு போயிருக்குதுன்னா என்ன கணக்கு இது வாரு எப்படின்னு அப்படின்னு எங்கள் பாட்டி அப்படியே பயந்துக்குச்சான். என்ன இதுக்கு இப்படி இந்த பேய் நம்ம குடும்பத்தையே சுற்றிட்டு கிடக்குதே, இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துக்குச்சான். சரி என்னதான் பண்ணுமேனு பார்க்கலாம் அடுப்போம் அப்படின்ட்டு இருக்கிறப்ப தான் சரி அப்படின்ட்டு சரி பார்க்கலாம் என்னதான் நடக்கும்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டா தான் அது நம்மளை வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு எங்கள் பாட்டியும் பயப்படல, எங்கள் அம்மாவுக்கு அப்போ விவரம் தெரியல, அதனால எங்கள் அம்மாவும் பயப்படல. எங்கள் தாத்தனும் அது கிடக்குது, அது இல்லாத இடத்துல நாம் எங்கே இருக்கிறோம், நாம் இல்லாத இடத்துல அது எங்கே இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க அதோட விட்டுட்டாங்களாம். அந்த மாதிரிங்க இதெல்லாம் உண்மையாக நடந்த கதைங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருந்தால் அந்த காலத்துல இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டு பாருங்கள். அப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியும், அப்போ அவங்க உண்மையை சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் இந்த கதையை பார்க்குறீங்க, உப்பாயம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க.